ரொம்ப நாளா பகவானுக்கு ஒரு ஆசை உண்டு. தன்னை கடவுள் கடவுள் கடவுள்னு எல்லாரும் கொண்டாடுகிறார்களே தவிர ஆச்சாரியன்கிற பெயர் நமக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாம் பகவானுக்கு. ஒரு எத்தனை அவதாரம் எடுத்தாலும் பெரிய ஆச்சாரிய பதவியெல்லாம் கிடைத்ததே கிடையாது. போல ஒரு மேடையெல்லாம் போட்டு மைக் கொடுத்தா தானே சொல்ல முடியும். கண்ணன் இடத்துல யாருமே கேட்கல. 10 அவதாரங்களே முடிய போறது, ஒத்துருமே உபதேசம் பண்ணுன்னு கேட்கவே இல்லை. எனக்கு ஆச்சாரிய பதவி வேண்டும்னு பகவானுக்கு ஆசை. எப்படி ஹனுமான தூதனா அனுப்பி அதுக்கு அவருக்கு புகழ் கிடைச்சதுனால தானும் தூதனா போகணும்னு நினைச்சாரோ இல்லையோ, அதை போல உபதேசம் பண்ணா பேரு கிடைக்கும் நினைச்சார். சரின்னு நான் உபதேசம் பண்ண வேண்டும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு சூழ்நிலை இப்பதான் சரியா வருது. அர்ஜுனனுக்கு மனசுல ஏதோ கலக்கம் இருக்குன்னு தெரியறது. சேனைகளுக்கு நடுவுல போய் தேர நிறுத்துன்னு சொன்னா, நிறுத்தினா எங்க நிறுத்திருக்கணும்? உண்மையா இவருக்கு யுத்தம் நடக்க வேண்டும்னு கண்ணனுக்கு எண்ணம் இருந்திருந்தால், யார் முன்னால் தேரை நிறுத்தினால் இந்த யுத்தத்தை கண்டிப்பா பண்ணணும்னு அர்ஜுனனுக்கு எண்ணம் வந்திருக்கும். கர்ணனுக்கு முன்னாடியோ துரியோதனன் தேருக்கு முன்னாடியோ போய் நிறுத்தியிருந்தா அவனை பார்த்த உடனே இவனுக்கு ரத்தம் கொதிச்சிருக்கும். இது என்ன சந்தேகமே வேண்டாம், இந்த யுத்தத்தை கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருப்பான். சொல்லியிருந்தா யுத்தம் நடந்திருக்கும். இவருக்கு உபதேசம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அதனால வேணும்னு என்ன பண்ணார்? பீஷ்ம துரோண பிரமுகதா சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம்னு சஞ்சயன் சொல்றார். பீஷ்மரும் துரோணரும் எங்க இருந்தாலோ அவா தேருக்கு பக்கத்துல போய் கண்ணன் தேரை நிறுத்திட்டு, இதோ நிறுத்திட்டே அர்ஜுனா, என்ன வேணுமோ பார்த்துக்கோன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி சொன்னார். அவர்களை பார்த்த உடனே இவனுக்கு ஏற்கனவே மனசுல கலக்கம். என்ன பண்றது, இவர்களோட யுத்தம் பண்றதா? எங்க பார்த்தாலும் ஆச்சாரியர்கள், பிதாக்கள், சித்தப்பா, பெரியப்பா, எல்லா உறவினர்களும் இருக்கா. இந்த பக்கம் உறவினர்கள், அந்த பக்கம் உறவினர்கள், இவர்களோடு எப்படி சண்டையிடுவதுன்னு சந்தேகத்தில் இருந்தான். அவனுக்கு கலக்கம் ஏற்பட்ட உடனேதான் கண்ணனுக்கு ஆனந்தம். ஓஹோ, நமக்கு உபதேசத்துக்கு வழி கிடைச்சிடுத்து. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு வேற யாரும் நல்லது சொல்றது கிடையாது, நீதான் எனக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டார். கேட்ட உடனே கண்ணன், நல்லது தானே கேட்ட, எனக்கு தெரிஞ்ச நல்லதையெல்லாம் சொல்றேன்னு 700 ஸ்லோகங்கள், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அவதார ரகசியம், புருஷோத்தம வித்யை, என்னென்ன உபனிஷத்துக்களிலே வழிகள் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளனவோ அது அனைத்தையும் சேர்த்து அர்ஜுனனுக்கு உபதேசித்தாராம். அதுக்கெல்லாம் காரணம் இவனுடைய கலக்கம். கலங்கியதற்கு காரணம் பீஷ்மர், துரோணர் முதலானவர்களிடத்தில் இருந்த மதிப்பு. அந்த மதிப்பை போக்கி, மதிப்பு இருக்கணும் தான். அதர்மத்தின் வழி நின்றால் என்ன மதித்து என்ன பிரயோஜனம்? தர்மத்தின் வழி நிற்கும் வரை அவர்களை உனக்கு பிதாமகராகவோ ஆச்சாரியனாகவோ பார்க்கலாம். அதர்மத்தின் பக்கம் நின்றால் அதற்கு மேல நீ அதை பார்க்க முடியாது. உன்னுடைய கடமை இந்த யுத்தத்தை செய்வது. இதுதான் கீதையினுடைய முதன்மையான உபதேசம்.